வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஆல்ரெடி 22 நாள்களுக்கு உண்டான டாபிக்ஸ் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 880 வினாக்களுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லோரும் படிச்சிருவாங்க. ஆனால் சயின்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பட் சயின்ஸ் அவாய்ட் பண்ணாலும் நம்மளுக்கு சயின்ஸும் ஒரு வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேங்களா, ஸோ சயின்ஸில் மினிமம் கொஸ்டின்ஸாவது எடுக்க வேண்டியது நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்ம அந்த கட் ஆஃப்குள்ளே போக முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ 2500 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட நம்ம கொடுத்து அதிலிருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸாவது, ஒரு சயின்ஸில் 10 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 5 வினாக்களாவது எடுக்கணும் அப்படின்ற அடிப்படை தான் நம்ம இதை மெனக்கட்டு உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, இதை எல்லாரிடம் கொண்டு நீங்கள் தான் சேர்க்க வேண்டும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கான டாபிக் தாவர செல் திசுக்கள் நம்ம பார்க்கலாம். இது மிக மிக ஒரு முக்கியமான டாபிக். ஒரு வினா கட்டாயமாக இந்த டாப்பிக்லேருந்து இடம்பெறும், பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா, செல்லின் அமைப்பு பற்றி படிக்கக்கூடிய அறிவியலின் பிரிவு யாது அப்படின்னா செல்லியல்னு சொல்லுவாங்க, அல்லது செல் உயிரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த தாவர திசுக்களை பார்த்து வச்சுங்க. ஆக்கு திசு, நிலைத்த திசு, எளிய திசு கண்டினியூஸாக கேட்பாங்க. ஓகேங்களா, ஆக்கு திசு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதிர்ச்சியடையாத பகுக்கக்கூடிய செல்கள். நுனியாக்கு திசு, இடையாக்கு திசு, பக்கா திசு ஆக அதை என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. நிலைத்த திசு என்பதில் முதிர்ச்சி அடையாத பகுப்படைய இயலாத செல். இது பகுப்படையக்கூடிய, இது பகுப்படைய இயலாத. எளிய திசு அப்படின்றது பாதுகாப்பு தாக்குதல். இந்த பாரன் கைமா, குளோலன் கைமா, ஸ்கிலிரன் கைமா இதனுடைய வகைகள் மாதிரி. ஓகேங்களா, கூட்டு திசு அப்படின்றது கடத்துதல் அப்படின்னு முக்கிய பங்கை வகிக்கிறது. சைலம் புளோயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஒளிச்சேர்க்கை இரு நிலைகள் எது அப்படின்னா ஒளிவினை, இருள்வினை. ஓகேங்களா, ஒளிச்சேர்க்கையினுடைய இரு நிலைகள் ஒளிவினை, இருள்வினை. ஒளிவினை என்பது என்ன அப்படின்னா நிறமிகள், சூரிய ஒளி, நீர் ஆகியவற்றை ஈடுபடுத்தி ஏடிபி மற்றும் NADPH2 ஆகியவற்றை உருவாக்குவது ஆகும். இருள்வினை என்பது ஏடிபி மற்றும் NADPH2 ஆகியவற்றின் உதவியால் கரியமில வாயுவானது கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடையும் வினை இருள்வினையாகும். இதற்கு ஒளி தேவை கிடையாது. நீராவி போக்கின் வகைகள் எது அப்படின்னா இலைத்துளை நீராவி போக்கு, கியூட்டிக்கல் நீராவி போக்கு, பட்டைத்துளை நீராவி போக்கு. நீராவி போக்கினுடைய வகைகள் என்பது இலைத்துளை நீராவி போக்கு, கியூட்டிக்கல் நீராவி போக்கு, பட்டைத்துளை நீராவி போக்கு. ஓகேங்களா, செல்லின் ஆற்றல் நாணயம் என்பது எது அப்படின்னா ஏடிபி. இதெல்லாம் ஒரு 20 எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க. செல்லின் ஆற்றல் நாணயம் ஏடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாசத்தின் வகைகள் காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லாத சுவாசம். ஓகேங்களா, இந்த காற்று சுவாசத்தினுடைய இந்த சமன்பாடும் தொடர்ந்து உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. நன்றாக பார்த்து வச்சுங்க. C6H12O6 + C6CO2 gives 6CO2 + 6H2 + 2900 kJ. ஓகேங்களா, ஆற்றல். இதில் 4 படிநிலைகளில் இது நடைபெறுகிறது. இதையே கேட்பாங்க. கிளைகாலிசிஸ், பைருவிக் அமிலத்தின் ஆக்சிஜனேற்றம், கிரப் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி. எப்படி கேட்பாங்க அப்படின்னா 3வது சுழற்சி எது, கிரப் சுழற்சி, இதை தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ முதல் சுழற்சி கிளைகாலிசிஸ். இந்த மாதிரி காற்றில்லா சுவாசம் அப்படின்றது வரையறு அப்படின்னா இதுதான் மேக்ஸிமம் மேலே பார்த்தா தான் காற்றில்லா சுவாசம். அதே மாதிரி C6H12O6 ஈஸ்ட்டு சைமோஸு. இதை இப்படி பிரிக்கிறாங்க. 50 கிலோஜூல் பிரிக்கிறாங்க. பார்த்து வச்சுங்க சமன்பாடை. ஓகேங்களா, ஓகே. காற்று மற்றும் காற்றில்லா சுவாச உயிரினங்கள் இரண்டிலும் நடைபெறும் ஒரு பொதுவான நிகழ்ச்சி எதுனா கிளைகாலிசிஸ். முக்கியமான கொஸ்டின். தாவரங்களில் நீர் மற்றும் கனிம உப்புகளை எவ்வாறு கடத்துபவை அப்படின்றது சைலம், குழாய்கள் மற்றும் ட்ரக்கீடுகள். டெரிடோஃபைட்டுகளிலும் ஜிம்னோஸ்ஃபெர்ம்களிலும் நீரை கடத்தும் திசுக்கள் எதுனா ட்ரக்கீடுகள். ஆஞ்சியோஸ்ஃபெர்ம்களில் நீரை கடத்தும் திசுக்கள் சைல குழாய்கள் மற்றும் ட்ரக்கீடுகள். தாவரங்களில் உணவு எதன் மூலம் கடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் செல்களில் உள்ள சல்லடை குழாய்கள் மூலம் கடத்தப்படுகிறது. தொட்டால் சினுங்கி இலைகள் மூடிக்கொள்வது எந்த தாவரம்? தொட்டால் சினுங்கி அப்படின்றது இதை கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இதை படித்து வச்சுங்க. மைமோசா புடிக்கா அப்படின்ற இந்த தான் உங்களுக்கு கொடுப்பாங்க எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஸோ இது தொட்டால் சினுங்கின்னு கொடுக்க மாட்டாங்க. மைமோசா புடிகா அப்படின்றத கொடுப்பாங்க. காலையில் பிரகாசமான ஒளியில் மலர்ந்து மாலையில் மூடிக்கொள்ளும் மலர் எது அப்படின்னா டேன்லியான் அப்படின்றது. காலையில் பிரகாச ஒளியில் இதழ்களை மூடிக்கொள்வதும் இரவில் இதழ்களை விரிக்கும் மலர் எது அள்ளி. உயர் வெப்பநிலையில் மலர்ந்து குறைந்த வெப்பநிலையில் மூடிக்கொள்ளும் மலர் குரோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது இந்த தாவரங்களின் இருச்சொற் பெயர் இருக்குல்ல, இதிலிருந்துமே ஒரு கொஸ்டின் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் படித்து வச்சுங்க. ஓகேங்களா, வெட்டுக்காய பூண்டுக்கு ட்ரைடாக்ஸ், ப்ரோகும்மன்ஸ் அப்படின்றாங்க. எல்லாமே கடுப்பாக தான் இருக்கும், பட் படிச்சுங்க. ஏன்னா இது புரியாத மாதிரி கொசன் இருக்கும், படிச்சுக்கங்க, பட் மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஆமணக்கு முத்துக்கொட்டைக்கு ரிசனஸ் கம்யூனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிளுக்கு ரைபஸ் மேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்டிலிங்கம் பாலியாஸ்தியா லாங்கிஃபோலியா. பட்டாணிக்கு
பைவம் சட்டைவம், பட்டாணிக்கு பைவம் சட்டைவம். இது வந்து கண்டினியூஸாக இந்த பைவம் சட்டைவமும் எதை தொடர்ந்து கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த பைவம் சட்டைவம் தொடர்ந்து கேட்பாங்க. பட்டாணி அதேமாதிரி நெல் தொடர்ந்து கேட்பாங்க. ஒரைசா சட்டைவா. தாமரை நீலம்போ நியூசிஃபெரா. அண்டி மந்திரை அப்படின்றது மிராபிஸ் ஜலாபா. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். இந்த தொட்டால் சினுங்கி மைபோசா புடிக்கா கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. மாம்பழத்துக்கு கேட்பாங்க மாஞ்சிஃபெரா இண்டிகா. தக்காளியும் கேட்பாங்க லைகோஃபெர்சிகான் எஸ்குண்டம். ஓகேங்களா, அவரை என்பது லாப்லாப் ஃபர்பூரியஸ். பால்சம் பால்சண்டு இம்பேனியஸ் ஃபால்சாமியா. அத்தி அப்படின்றது ஃபைக்கஸ் கிளாமரேட்டா அப்படின்றது பூசணிக்காயும் பரங்கிக்காயும். குக்கர் பிட்டா மேக்சிமா அப்படின்றாங்க. வெள்ளரிக்காயும் தோசைக்காயும் குக்மிசப் சட்டைவம். பருத்தி காசிப்பியம் ஆர்ஃபோரியம். கொத்துமல்லி தனியா என்பது கோரியாண்ட்ரம் சட்டைவம். இந்த கோரியாண்ட்ரம் அப்படின்ற நம்மளுக்கு இங்கிலீஷில் இருக்கனால ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா, தென்னை என்பது கோக்கஸ் நியூசிஃபெரா. சாத்துக்குடி சிட்ரஸ் சைன்சென். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சாத்துக்குடி சிட்ரஸ் பழம், சி விட்டமின் சி அடங்கியது. ஸோ சிட்ரஸ் அப்படின்றத வச்சு நம்ம போட்டுடலாம். எருக்கு அப்படின்றது கலோட்ரோஃபில் ஜைஜென்டினா. கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்றது ஃப்ரையோஃபில்லம். ஃபலா அப்படின்றது ஆர்டோகார்பஸ் இன்டக்ட்ரிஃபோலியா. சீதாப்பழம் அப்படின்றது அனனோ ஸ்கோயாமோசா. முந்திரி அனகார்டியம் ஆக்சிஃபென்டேல். நாயுருவி அகிராந்தஸ் ஆஸ்ஃபேரா. சிதைக்காய் அப்படின்றது ஆக்கேசியா காக்கினேசியா. வெண்டை என்பது ஏபிள் மால்கஸ் எஸ்குண்டெல்ஸ். ஓகேங்களா, ஸோ புரியாத மாதிரி தான் இருக்கும், பட் மனப்பாடம் பண்ணிக்க ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதோட வந்து இந்த பதிவு என்னது முடியுது. ஓகேங்களா, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்னா, நிறையா நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க, பிடிஎஃப் வந்து தொடர்ந்து கேட்குறீங்க. நீங்கள் எழுதி படிக்கிறதான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், சஜஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ எழுதுவதற்கு உங்களுக்கு டைம் இல்லை சார், எங்களுக்கு டைம் இல்லை சார், நீங்கள் பிடிஎஃபாக கொடுத்துருங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு அது குறித்த டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.